மார்க்கெட்ல நீங்க ஒண்ணு கவனிச்சிருக்கீங்களா? எல்லாருக்குமே ஒரே ஒரு மார்க்கெட் தான். எல்லாருக்குமே ஒரே ஒரு சார்ட் தான். எல்லாருக்குமே ஒரே மாரியான கேண்டில் மூவ்மெண்ட்ஸ் தான். ஆனா, அதே மார்க்கெட்ல அதே கேண்டில வச்சு ஒருத்தர் ப்ராஃபிட் எடுக்குறாங்க, இன்னொருத்தவங்க லாஸ் எடுக்குறாங்க. ஏன்? வாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஹவ் ரியல் ட்ரேடர்ஸ் திங்க் டிஃபரெண்ட். ஒரு உண்மையான ட்ரேடர் எப்படி திங்க் பண்ணுவான் மார்க்கெட்ட? வாங்க இன்னைக்கு பார்க்கலாம். நீங்க நம்ம பேஜுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா, மறக்காம நம்ம பேஜ ஃபாலோ பண்ணுங்க. நான் உங்க ட்ரேடர் தீன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு நார்மல் ட்ரேடருக்கும், ஒரு ரியல் ட்ரேடருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு நார்மல் ட்ரேடர் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ட பார்த்தோனே ஒரே குஷியாயிரும் போல. இப்ப அவரோட கிராஃப் மூவ்மெண்ட் ட்ரேட் எடுத்ததுக்கு அப்புறம் கிரீன்ல போச்சு அப்படின்னா, ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஆகி ரொம்ப ஹாப்பி ஆயிருவாப்ல. இப்ப அதே ரெட் கேண்டில்ல போயிடுச்சுன்னா பயந்துருவாரு. ரிவெஞ்ச் ட்ரேடிங் எடுப்பாங்க. இப்போ ஒரு உண்மையான ட்ரேடர் என்ன பண்ணுவான் தெரியுமா? இஃப் இட் இஸ் a profit or if it is a loss, காமா இருப்பாங்க. எதுக்குமே ரியாக்ட் ஆக மாட்டாங்க. ஸோ மார்க்கெட்டுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எப்பயுமே ரியாக்ட் ஆகக்கூடாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரியல் ட்ரேடரோட மைண்ட் செட் என்னவா இருக்கும்? அவன் ஒரு ப்ராஃபிட் வந்தாலும் ஓவரா எக்ஸைட்மெண்ட் ஆக மாட்டாங்க. லாஸ் வந்தாலும் அதை பத்தி கவலைப்படாம எதனால லாஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி லேர்ன் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ப்ராஃபிட்டை சேஸ் பண்றது கிடையாது, டிசிப்ளினை ஃபோக்கஸ் பண்ணிட்டு போறவங்க. ரியல் ட்ரேடருக்கு பேஷன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். யாரோட சிக்னல்ஸையும் வச்சு பிலீவ் பண்ணாம பிளைண்டா உங்களோட ட்ரேடிங் செட்டப்பை, உங்களோட ஸ்ட்ராட்டஜியை அனாலிசிஸ் பண்ணணும். அதனால மார்க்கெட்டை நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாருக்குமே ஒரே மார்க்கெட்டு தான். நம்ம எதை சேஞ்ச் பண்ணலாம்னா நம்மளோட மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணலாம். நம்மளால கேண்டில்ஸ் பேட்டர்ன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆனா நம்மளோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணலாம். அதுதான் ஒரு ரியல் ட்ரேடரோட மைண்ட் செட். வின் ஆர் லாஸ், காமா இருக்கணும். அப்பதான் நம்மளால லாங் டேர்ம் சஸ்டெயின் பண்ண முடியும். திங்க் டிஃபரெண்ட், ட்ரேட் ஸ்ட்ராங். அதுதான் உங்க ட்ரேடர் தீனாவோட வழி. ஸோ நீங்க நம்ம பேஜுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய மார்க்கெட் டிப்ஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நான் உங்க ட்ரேடர் தீனா.